ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே என்னமோ வேலைலாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப அலைச்சலாக இருக்கும். எப்பவுமே பிரெயினுக்கும் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபிசிக்கலாக வேலை செய்கிறத விட பிரெயினுக்கு ரொம்ப வேலை கொடுத்தோம்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸ்கூல் ஆஃப் டேன்றதுனால ஒரே ஓட்டமாகவே இருக்கும். விட்டுட்டு வர்றது, கூட்டிகிட்டு வர்றது. இதில் இந்த வெதர் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மழை காலத்தில் சொல்லவே வேணாம். டக்கு டக்குன்னு மாடிக்கு போகிறது, துணி காஞ்சுதான்னு எடுத்துகிட்டு வர்றது, இப்படியே ஓட்டமாக இருக்கும். 2 குட்டீஸ்க்கும் ஸ்கூல் விட்ட டைமில் ஒரு 15 நிமிஷம் எனக்கு கேப் கிடைக்கும். அந்த 15 நிமிஷத்தை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். போயிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப சில்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாடான்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஊருக்கெலாம் வந்தேன்னா நாள் ஃபுல்லாகவே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்னவோ டான்ஸ் ரிகர்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே இந்த அழகி நான் தனியாக இருக்கும்போது என்னை கண்டுக்காது. அது பாட்டுக்கு இருக்கும். குழந்தைங்க சவுண்டு கேட்ட உடனே போதும் சும்மா ஆக்டிங் பண்ணுறது, விளையாடுறது என்னவோ பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு ரீடிங் ஹேபிட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் திணிக்கக்கூடாதுல்ல. அதனால் பெரிய குட்டிக்கு அவனுக்காக இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். இந்த புக்கு ரொம்ப ஒர்த்து தான். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுலேருந்து எப்போ வரும் டெய்லி கேட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறது. அது எப்படி உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் வந்துடுது, எங்களுக்கு ஆர்டர் போட்டால் மட்டும் வர மாட்டேதுன்னு அதை சொல்லிட்டு போனால், நல்லதோ கெட்டதோ எந்த பழக்கமாக இருந்தாலும் பெரிய குழந்தைங்க கிட்டேருந்து சின்ன குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. நான் ரீடிங் ஹேபிட் அப்படி தான் ஷாஷிக்கிட்டேருந்து மோக்ஷித் கற்றுக்குவான்னு நினச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.